வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த போகியோட நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். சரி, இப்போ இந்த பதிவுக்கு வருவோம். இப்போ இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப பெரிய கனெக்டட் வேர்ல்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது டிஜிட்டலி கனெக்டட், விர்ச்சுவலி கனெக்டட். நம்ம நினச்சோம்னா அண்டார்டிகா எங்கே இருக்கிற இடத்துல வேணாலும் யார் கூட வேணாலும் பேசலாம், வீடியோ கால் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம இப்போ போடுற மெசேஜஸ் யார் வேணாலும் உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கிறவங்க வேணாலும் பார்க்க முடியுது. அவங்க போடுறத நம்ம பார்க்க முடியுது. இவ்வளோ ஒரு கனெக்டட் வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் உண்மையிலேயே என்ன அப்படின்னா எங்கே இருக்கிறவங்க வேணாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நிலைமையில் உட்காந்துருக்கோம். ஸோ ஏன்னா நம்மளோட அதாவது இந்த விர்ச்சுவலி கனெக்டட் வேர்ல்டில் யார்கிட்ட வேணாலும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இமேஜை போர்ட்ரே பண்ணிக்க முடியுது. நம்ம ஒரு பெர்ஃபெக்டான மனிதர் அப்படிங்கிற ஒரு இமேஜை போர்ட்ரே பண்ணிக்க முடியுது. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட மனிதர்னு முழுமையாக தெரியும். அப்படி இருக்கு அதே மாதிரி அவங்க எப்படிப்பட்ட மனிதர்னு நமக்கும் முழுமையாக தெரியும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால கனெக்டடாக நல்லா பேசிக்கிட்டு உறவுகள் நல்லா இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சிக்கல். அப்போ இங்கே என்னன்னா எல்லாருடைய மனதிலையும் ஒரு எம்டினஸ், ஒரு தனிமையும் வெறுமையும் ஒரு வெற்றிடமும் இருக்குது. இன்னைக்கு இந்த வெற்றிடத்துக்கு சரி பண்ணுறேங்கிறதுக்காக நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ளே போகிறாங்க. ஆன்மீகத்துக்குள்ளே இழுக்கப்படவும் செய்கிறாங்க. நிறைய பேர் எப்படின்னா கிறிஸ்டியானிட்டியில் மதமாற்றம் பண்ணுறதுக்காக எவாங்கலிசம் பண்ணுற மாதிரி இது ஆன்மீகமும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தொழிலாக மாறிடுச்சு, பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா இந்த பிரச்சனையை உண்மையே இந்த வெற்றிடம் ஏன் வருது, இந்த எம்டினஸ் ஏன் வருது, அதனால வர்ற லோன்லினஸ், தனிமை ஏன் வருது அப்படிங்கிறதோட மூல காரணம் என்னங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரி, பார்ப்போம் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு. இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து வருவோமே, ஒரு மனித குழந்தை பிறக்குது அப்படின்னா தாயோட வயிற்றுலேருந்து பிறக்குது. அந்த குழந்தை உயிர் வாழணும் அப்படின்னா அதோட அடிப்படை தேவை என்ன? அதுக்கு தாயோட அட்டாச்மெண்ட் இருக்கணும். நான் இங்கே அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற இங்கே ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணுறேன். அதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் யூஸ் பண்ணுறேன். அட்டாச்மெண்ட், ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணுவேன். இப்போ அட்டாச்மெண்ட் அப்படின்னா பற்று, பாசம். ஆத்தென்டிசிட்டினா உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை. இதை நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் அட்டாச்மெண்ட், ஆத்தென்டிசிட்டின்னு யூஸ் பண்ணுறது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடிப்படை தேவை என்ன? ஒரு குழந்தையோட அடிப்படை தேவை அப்படிங்கிறது என்னன்னா தாயுடைய அட்டாச்மெண்ட், தாயோட பற்று இருக்கணும், தாயுடைய பாசம் கிடைக்கணும். அது இல்லை அப்படின்னா குழந்தை சரியாக வளராது இல்லை. இன்ஃபேக்ட் தாயோட அந்த அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னா குழந்தை உயிரோடவே இருக்க முடியும். அப்படி தாய் இல்லை அப்படின்னா வேற ஒரு பெண்ணுடையோ வேற ஒரு ஆணுடையோ யாருடையாவது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னா தனியாக ஒரு மனித குழந்தையால உயிர் வாழவே முடியாது. அப்போ ஒரு குழந்தை தனியாக ஒரு குழந்தை உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அது பேசிக் சர்வைவல், அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையானதுன்றது அந்த அட்டாச்மெண்ட், பற்று. அது இல்லைன்னா முடியவே முடியாதுங்க. அப்போ இது அடுத்து ஒரு தனி குழந்தைக்கு தான் இந்த பிரச்சனையான இல்லை முழு மனித இனத்துக்குமே இதுதான் பிரச்சனை. என்னன்னா அந்த அடிப்படை பற்று இல்லை அப்படின்னா மனித இனமே அழிஞ்சு போயிருக்கும். அப்போ அட்டாச்மெண்ட்டுங்கிறது ரொம்ப 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 அடிப்படையான ஒரு வாழ்வாதார தேவை. இப்போ ஆன்மீகத்துக்கு போகிறப்போ பற்ற விடுங்கன்னு சொல்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஏன்னா பற்ற விட்டா தான் இறைய போய் பற்ற முடியும். அப்போ இங்கே உலகத்தில் இருக்கிற பற்ற விடுங்கன்னு சொல்கிறதுங்கிறது அர்த்தமான விஷயம். ஆனால் நார்மல் இல்வாழ்க்கைக்கு பற்ற விடுங்கன்னு சொல்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா பற்று இல்லைன்னா வாழ முடியாது. அடுத்தது, இப்போ பற்று மட்டுமே போதுமானதா அப்படின்னா இல்லை. என்ன தேவை அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மைங்கிற 2 விஷயம் தேவை. உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை, அதாவது ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. சரி, இப்போ ஆத்தென்டிசிட்டின்னா என்ன?
நம்ம என்னன்னா நம்ம அடுத்தவங்களோட பேசுகிறோம், வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பண்ணுறது வந்து நம்ம உண்மையும் நேர்மையும் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம அடுத்தவங்களோட வந்து நல்ல கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி அவங்களும் உண்மையும் நேர்மையுமா நம்மக்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து நல்ல கனெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ என்ன இந்த இந்த உண்மைத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த உண்மைத்தன்மைனா வேற ஒன்றும் இல்லைங்க. நமக்கு உள்ளார வந்து நம்ம உடல் இருக்கு, உடலுக்குள்ள வந்து மனம் இருக்கு. மனதுக்கு அடுத்த நிலையில படிநிலையில, உயர்ந்த படிநிலையில வந்து நான் அதை ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ அகக்கரணங்கள் அப்படின்னு எடுத்து பேசணும் அப்படின்னா வந்து இது 5 லேயரா பேசணும். அவ்வளோலாம் தேவையில்லை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு சாதாரணமாக சிம்பிளா சொல்றேன். உடல் இருக்கு, உடலுக்கு உள்ள மனம் இருக்கு, மனதுக்கு உள்ள வந்து உயிர்னு ஒன்று இருக்கு. இந்த உயிர் துளி அப்படிங்கிறது தான் வந்து இறைவனுடைய அம்சம். இப்போ இந்த உயிருக்கு வந்து ஆகச்சிறந்த அறிவு இருக்கு. அது நமக்கு சொல்லிக் கொடுக்குது, வழிநடத்த ட்ரை பண்ணுது. அது எது மூலமா நம்ம கிட்ட பேசுதுன்னா உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் அப்படிங்கிறது மூலமா நம்ம கிட்ட பேசுது. சரிங்களா? இப்போ இன்ட்யூஷன், உள்ளுணர்வு பேசுது. உள்ளுணர்வு பேசுது, அந்த உணர்வுகள் நமக்கு வருது. அந்த உணர்வுகளை வந்து இப்போ நமக்கு நினைக்கிறோம். அது அந்த என்ன சொல்லுதோ அது வந்து நமக்கு புரியுது. புரிகிறத வந்து நம்ம வெளிப்படுத்தணும். இப்போ உணர்ச்சியா, எமோஷன்ஸா. உணர்ச்சின்னா எமோஷன்ஸ், உள்ளுணர்வுனா இன்ட்யூஷன், உணர்வு அப்படின்னா ஃபீலிங், உணர்ச்சி அப்படின்னா எமோஷன். சரிங்களா? ஸோ இப்போ உள்ளுணர்வு வருது, அது நம்ம உணர்வாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உணர்ச்சியாக வெளிப்படுத்தணும், எமோஷனாக வெளிப்படுத்துறதுங்கிறது வந்து அந்த வெளிப்படுத்துறது தெளிவாக வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தினா மட்டுமே தான் வந்து நம்ம உண்மையாக இருப்போம். நமக்கு உண்மையாக இருப்போம். அப்போ அந்த உண்மைத்தன்மையை அடுத்தவங்களும் உணருவாங்க. உணர்ந்தா வந்து அவங்களும் வந்து அதே மாதிரி இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மீனிங்ஃபுல்லான ஒரு கனெக்ஷனே இருக்கும் உறவுகளுக்கு நடுவுலையுமே. இப்போ என்ன பிரச்சனை இதில் அப்படின்னா வந்து சின்ன வயசுல வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணுது, அதுக்கு உள்ள இருந்து ஏதோ தோணுது, பசிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், அது பசிச்சாலுமே வந்து அது பசிச்சா சாப்பாடு கொடுக்குறோம், அடுத்து பசிக்கலைனாலும் சாப்பாடு கொடுக்குறோம், மாற்றி மாற்றி சாப்பாடு கொடுக்குறோம். நம்ம சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக அது உள்ளுணர்வு மதிக்காமல் வாழ கற்றுக் கொடுக்குறோம், குழந்தைய நல்லா வளர்க்குறேங்கிற பேரில். இதுதான் முதல் துரோகம் நம்ம பண்ணுறது. அது வந்து உண்மைத்தன்மை இல்லாமல் அன்ஆத்தென்டிக்காக வாழ்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற முதல் குழந்தைகளுக்கு பண்ணுற துரோகம். இதனால என்ன ஆகுது, இதில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்ம வந்து குழந்தை வந்து ஏதோ ஒரு எமோஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அது வந்து இன்னும் மூளை வந்து முழுவதும் வளர்ச்சி அடையலை இல்லையா? அதோட மனது வந்து இன்னும் முழுதும் வளர்ச்சி அடையலை. அப்போ வந்து அதோட எமோஷன் வந்து எப்படி சொல்லணும், என்ன பண்ணணும், உணர்ச்சிகளைங்கிறது தெளிவில்லாமல் வந்து அது வந்து கோபமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா அங்கே பெற்றவங்களுடைய கடமை என்ன அப்படின்னா, பெற்றவங்களோ இல்லை வளர்க்குறவங்களோ ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற வாத்தியார்களோ இல்லை சமூகமோ அங்கே வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை என்னன்னா, உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்து, அதே சமயம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு வலிக்காமல் வெளிப்படுத்து அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல சிறந்த வந்து பெற்றவர்களும் சிறந்த குருவும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா நம்ம சமூகத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னா வந்து என்ன சொல்லிக் கொடுக்கப்படுதுங்கிறத விட பெற்றவங்க எல்லாம் வந்து ஒன்றே வந்து நான் பணம் சம்பாதிக்கிறேன், பணம் சம்பாதிச்சேன், நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, அதனால நான் வந்து அங்கேருந்து இங்கே ஓடுறேன், இங்கேருந்து அங்கே ஓடுறேன் அப்படின்னு 1008 பிரச்சனைகள் எழுதி போட்டுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒன்று அந்த குழந்தையோடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை கவனிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. அடுத்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அப்படியே கவனிச்சாலும் கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. இல்லை வந்து அது நொயன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து பேய் மாதிரி கதை இவங்க கற்றுவாங்க, இல்லை வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அப்போ என்னன்னா ஒன்று அது வந்து கத்தி பார்த்துட்டு இல்லை ஏதோ ஒன்று சொல்லி குழந்தை பார்த்துட்டு ஈவென்ச்சுவலாக வந்து என்னன்னா இவங்க என்ன பண்ணாலும் வந்து நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடுது. இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைகள் 2 விதமாக மாறும். ஒன்று என்ன பண்ணும் குழந்தைகள் அப்படின்னா வந்து இவங்க என்ன சொன்னாலும் கத்துறது இல்லை, இவங்க நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறப்ப வந்து இவங்க வந்து நம்மளை விட்டு ஒதுங்கி போகிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பாசத்தை வித்ட்ரா பண்ணுறீங்க, அட்டாச்மெண்ட்டை. அதை அப்படி தான் புரிஞ்சுக்கும். நீங்கள் அப்படி நினைக்கலங்கிறது வேறு விஷயம். ஆனால் குழந்தையுடைய இன்னும் வளராத மனதுக்கு வந்து அது அப்படி தான் புரியும். என்ன புரியும்னா நீங்கள் வந்து உங்கள் அட்டாச்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறீங்க. நம்ம உண்மையாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேச ட்ரை பண்ணால்
அட்டாச்மெண்ட்டை வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு தான் குழந்தைகளுக்கு புரியும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட்டாச்மெண்ட் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறது மனிதனுடைய அந்த உள்ள இன்டர்னல் சைக்கி, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழமாக பதியப்பட்ட எவல்யூஷனரி இன்ஸ்டிங், அதாவது மனித இனம் வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவை. அப்போ என்னன்னா அந்த பற்றுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேலே. ஸோ அதை விட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 2 விஷயம் பண்ணும். ஒன்று, ஐயோ பற்று கிடைக்கல, அப்போ வந்து நம்ம கத்துறது அழுகுறதுனால தான் பண்ணுறோம், அப்பா அம்மா நம்ம மட்டும் ஒதுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறது, அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதையே நிறுத்திடும் கம்ப்ளீட்டாக. பூமனா மூஞ்சி மாதிரி வந்து அது பாட்டில் இருக்கும். சரி சரி நம்ம அப்பா அம்மா நம்மளை தூக்குனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, தூக்குனா போதும், நம்மளை கவனிச்சுக்கிட்டா போதும். இன்னொரு டைப் குழந்தைங்க என்ன பண்ணோம்னா இதுக்கு நேர ஆப்போசிட்டாக போகும். நேர ஆப்போசிட்னா என்னன்னா, இவங்க வந்து நம்ம ஜாஸ்தி கத்துனாதான் வந்து நம்மளை கண்டுப்பாங்க, கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேர ஆப்போசிட்டா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இது 2 டைப்பு, சரிங்களா? ஸோ என்னன்னா, ஒன்று நம்ம உணர்ச்சிகளை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல, அதாவது நம்ம எமோஷன்ஸை தெளிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒன்று எமோஷனை சப்ரஸ் பண்ணு, இல்லை எமோஷனை வந்து கண்ணா அப்படின்னான்னு எக்ஸ்பிரஸ் பண்ணு, வீடே 2ஆகிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணு. இதுதான் வந்து நம்ம இன்அட்வென்ட்டாக சொல்லி கொடுக்குறோம் நம்மளே அறியாமல். இது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இதனால என்னன்னா, காலப்போக்கில் குழந்தைகள் வளரும் போது, பெரியவங்களாகும் போது என்ன ஆகுறாங்க அப்படின்னா வந்து அவங்க உணர்ச்சிகளை தெளிவாக வெளிப்படுத்த முடியல, வெளிப்படுத்த தெரியல. ஸோ அதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, எமோஷன்ஸை அண்டர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணி உட்காந்துப்பாங்க, இல்லை வந்து எமோஷன்ஸை அப்யூஸ் பண்ணி ஓவராக கத்துவாங்க. இதனால என்னன்னா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 விதமாக மாறுவாங்க. ஒன்று, யார் என்ன பிரச்சனை என்ன சொன்னாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ஒன்று அப்படியே வந்து முதுகெலும்பே இல்லாத கோழைகளா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸோ பதில் சொல்லவே தெரியாது. இன்னொன்று, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து யாராவது ஒன்று சொல்லிட்டா கூட அப்படியே பேய் மாதிரி கத்தி கண்ணா பின்னான்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு அவங்க எமோஷனை பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. இது 2 டைப்பு. இது 2ஆக மட்டும்தான் இருப்பாங்களே தவிர வந்து நிதானத்தோட அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுங்கிறது தெரியவே தெரியாது யாரும். இது வந்து என்னன்னா வந்து ஒன்று வந்து இது சைக்காலஜியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது பைப்போலார் பிஹேவியர். பைப்போலார்னா இந்த எக்ஸ்ட்ரீமு இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமு. இது என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து ஸ்பைன்லெஸ் கவர்ட், முதுகெலும்பு இல்லாத கோழை. இன்னொன்று வந்து கிராண்ட் ஸ்டாண்டர்ட் புள்ளி, அப்படியே வந்து யாருனாலும் அடித்து துவைச்சி மிதித்து என் காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிற மாதிரி பேசுகிற மனுஷன். இது 2 தான் இது 2 எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போவாங்க மனிதர்கள். இன்னும் உண்மையை சொல்லணும்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கங்கிறத விட என்ன அப்படின்னா வந்து ஒரு மனிதனே வந்து பைப்போலார் பிஹேவியர் 2 சைட்லையும் போவாங்க. என்னன்னா அது எப்படி போவாங்க அப்படின்னா, நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மனிதர் எப்படிப்பட்ட மனிதரோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறோங்கிறத பொறுத்து வந்து நம்ம வந்து நம்மளோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுங்கிறது மாறுபடும். இப்போ நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மனிதர் நம்மளோட வந்து கீழே இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு புள்ளியாக மாறிடுவோம், கோவக்கார அரக்கனாக மாறிடுவோம். அதே சமயம் வந்து எதிர்த்தாப்புல இருக்கிற மனிதர் வந்து நம்மளோட பெரிய ஆளு அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து அடிமையாக மாறிடுவோம். அப்போ என்ன அப்படின்னா இது மூலமாக என்ன நடத்தப்படுது அப்படின்னா வந்து நம்ம வந்து சமூகத்தில் எல்லாரையும் வந்து நமக்கு மேலே இல்லை கீழே அப்படின்னு வச்சு பார்க்குற ஒரு நிலை ஏற்படுது. அதாவது இவர் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னா அங்கே போய் அப்படியே குனிஞ்சு முதுகெலும்பே இல்லாமல் குனிஞ்சு படுத்துருவோம். இப்போ எப்படின்னா ஜெயலலிதா காலில் வந்து எல்லாரும் விழுந்தாங்கல்ல, அது மாதிரி படுத்துருவோம். பெரிய பெரிய வயசானவங்கலாம் விழுந்தாங்க இல்லையா, அது மாதிரி வந்து எல்லாரும் படுத்துருவோம். இல்லை என்ன பண்ணுவோம்னா அப்படியே அதே இது அங்கே அப்படி படுத்தது நம்மள நினச்சே நமக்கு கேவலமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து அப்படியே வந்து அதுக்கு நேர ஆப்போசிட்டாக வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேய் மாதிரி கத்துவோம். ஏன்னா நம்மளை நினச்சே நமக்கு அசிங்கமாக இருக்குது. எங்கே நம்ம கரெக்டாக இருக்கணுமோ அங்கே இருக்க முடியல, அதனால நம்மளை நினச்சே நமக்கு அசிங்கமாக இருக்குது. வீட்டில் வந்து அந்த நம்ம வீரத்தெல்லாம் காமிப்போம். வீரத்தை காமிக்கிறோம்னு நினைக்கிறோம், அது வீரம் கிடையாது, கோழைத்தனம். நம்ம கோழைத்தனத்தோட வெளிப்பாடு அது. புள்ளிங்கிறது நம்ம அரக்க குணங்கிறது நம்ம கோழைத்தனத்தோட வெளிப்பாடு. உண்மையான வீரம் சரியான விஷயத்துல வெளிப்படணும் அப்படின்னா வந்து என்னன்னா, நம்ம பிரச்சனைகளை கண்டு நம்ம அஞ்சாம பிரச்சனைகளை எதிர்த்து ஃபேஸ் பண்ண தெரியணும், பிரச்சனைகளை தெளிவா
எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத தெளிவாக அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியணும். அதே தான் அடுத்தவங்களும் பண்ணணும். 2 பேர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா 2 பேரும் அதை பண்ண தெரியணும். ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அடிப்படை பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பற்றுங்கிறது அடிப்படை தேவைன்னு சொல்லிட்டேன். பற்றுனா என்ன? வேற ஒன்றும் இல்லைங்க. மற்றவங்களோட நமக்கு இருக்கிற கனெக்ஷன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நமக்கு இருக்கிற கனெக்ஷன். அது இல்லைன்னா நம்ம மனித இனம் வாழ முடியாது. சரிங்களா? ஒரு சமூகம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. தனி மனிதனால வாழ முடியாது. அது ஆன்மீகத்தில் போய் உட்காந்து காட்டில் வாழ்ந்துருக்கிறதுக்கு சரியாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு பற்றுங்கிறது அவசியம். அதே மாதிரி நான் சொன்னது இந்த ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உள்ளுணர்வோடு இருக்கிற கனெக்ஷன். சரிங்களா? இப்போ இந்த ஆத்தென்டிசிட்டிங்கிறது இந்த உண்மைத்தன்மைங்கிறது நம்ம உள்ளுணர்வை நம்ம தெளிவாக வெளிப்படுத்தலை அப்படின்னா, ஒன்று நம்மளை நமக்கே பிடிக்காது மொதல் விஷயம். ஏன்னா நம்ம உண்மையாக வாழலைங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நம்ம உள்ளுணர்வுக்கு தெரியும். அது சொல்லிக்கிட்டே இருக்கும், சொல்லாமலாம் இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கண்டுக்காமல் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம பாட்டில் நான் உண்மையாக தான் இருக்கேன், நம்மளையும் ஏமாற்றிக்கிட்டு ஊரையும் ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா நமக்கு நம்மளையே பிடிக்காது, நமக்கு ஆத்தென்டிசிட்டி அந்த உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா, அடுத்தது நமக்கு மற்றவங்க கிட்டையும் நம்ம நடிக்க ஆரம்பிப்போம். ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிப்போம். நான் அடிப்படையில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான். ஆனால் இப்போ என்னன்னா நம்ம நிறைய பொய் பேசுகிறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு போலியான முகத்தை மற்றவங்க முன்னாடி போர்ட்ரே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. உலகத்தில் எல்லாருமே முக்கால்வாசி பேர் 190 பேர் அப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னா என்ன அப்படின்னு ஒரு சொசைட்டிக்காக ஒரு அட்டாச்மெண்ட் அடிப்படை அட்டாச்மெண்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக, பற்று தேவை, பாசம் தேவைங்கிறதுக்காக பழகிப்பாங்களே தவிர, பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமான ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுப்பேங்கிற மாதிரி கனெக்ஷன் இருக்கவே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா நம்மக்கிட்ட உண்மைத்தன்மை இல்லை, அதே மாதிரி அடுத்தவங்ககிட்டையும் உண்மைத்தன்மை இல்லைங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ உண்மைத்தன்மை இல்லைன்னா அந்த உண்மைத்தன்மைங்கிறது தான் உலகத்திலே இருக்கிற ஸ்ட்ராங்கான பாண்டு. அந்த பாண்டு இல்லை அப்படிங்கிறது க்ளீனாக தெரியும். அப்போ உருப்படியான பாசமோ பற்றோ இருக்காது, அட்டாச்மெண்ட் இருக்காது. ஸோ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிப்படை தேவையான பற்றும் பாசமுமே ஒழுங்காக இருக்கிறதுங்கிறது, ஒரு சின்ன தாய் இருக்கா அப்படின்னா அங்கே அன்கண்டிஷனல் லவ், அதாவது காரண காரியமற்ற அன்புங்கிறது கிடைக்கும். தாய் குழந்தைக்கு கொடுப்பா. அந்த கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காரண காரியமற்ற அன்புங்கிறது குறைஞ்சி, அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பற்றுங்கிறது நம்ம அந்த உண்மைத்தன்மையை பேஸ் பண்ண உண்மையாக இருந்து நம்ம குழந்தைகள் நல்லா இருந்தால் தான் பற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அப்படி இல்லை, அந்த உண்மைத்தன்மை இல்லாத பற்றி பயங்கரமாக வைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குழந்தைகளை கெடுப்பாங்க, உருப்படமாக்குவாங்க, தப்புகளை எல்லாம் என்கரேஜ் பண்ணி. அப்போ அங்கே என்னன்னா உண்மைத்தன்மை அப்படிங்கிறது என்ன ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எதுக்கு அப்படின்னா நம்ம நல்லா வாழ்றது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான சொந்தங்களும் பற்று பாசம் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப அடிப்படை தேவை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் உருவாக்குனாங்க சமூகத்தை. தெளிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் அதையும் மீறி பிரச்சனை வந்துச்சுன்னா சித்தர்கள் இந்த நாட்டாமை நீதிமன்றங்கள் அப்படிங்கிற வழியாக தீர்த்து வைப்பாங்க. நீங்கள் அதை பற்றின புரிதல், நாட்டாமை நீதிமன்றங்கள் பற்றிய புரிதல் வேணும்னா அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. அடுத்தது, இப்போ அப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா சேவனை செய்வதர்கள் இன்னைக்கு சமூகத்தை சிதைச்சு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நீ மட்டும்தான் நல்லவன், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போலியானவன், அப்போ நீ செல்ஃபிஷாக இருந்தால் தான் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம மைண்டில் அப்படி ஒரு விஷயத்தை விதைச்சிட்டாங்க. நம்மளும் இதை நம்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று நம்ம உண்மையாக இருக்கிறவனுக்கு இந்த காலத்தில் நல்லவனாக இருக்கிறவனுக்கு இந்த காலத்தில் காலம் இல்லை அப்படின்னு இந்த சொன்ன பொய்யை நம்பிக்கிட்டு சமூகம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, உண்மைதான். ஆனால் என்னன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அடுத்தவன் மாறணும் அப்படின்னு. அது மாறினா தான் சமூகம் மாறினா தான் நம்ம மாற முடியும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அது நடக்க போகிறதில்ல. நம்ம மாறினா தான் சமூகம் மாறும். நம்ம மாறும்போது
நம்ம போலியானவர்கள்ட்ட இருந்து சில நேரம் வந்து அடி வாங்க வேண்டியிருக்கும். வாங்கினா பரவாயில்ல. ஆனால் மாறணும்னு நினச்சிங்க, சமூகம் மாறணும், நல்ல உலகத்தில் வாழணும், நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு 500 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நல்ல உலகத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மாறுறதை தவிர இதில் வேறு வழி கிடையாது. இப்போ என்னன்னா, இங்கே அடுத்து புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை தேவைகள் இது ரெண்டுமே, அட்டாச்மெண்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி. இது ரெண்டும் அடிப்படை தேவைகள். இது ரெண்டும் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கும்னா, நம்மளுக்கு நம்மளோடைய கனெக்ஷன் உருப்படியாக இருக்காது. நம்ம உள்ளுணர்வுடைய ஒழுங்கான கனெக்ஷன், நம்ம உயிரோடைய ஒழுங்கான கனெக்ஷன் இருக்காது. அடுத்து நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களோடைய ரொம்ப ஆழமான கனெக்ஷன் இருக்காது. இதனால தான் வந்து நம்ம வெறுமையை உணர்றோம். இதனால தான் நம்ம தனிமையை உணர்றோம். அப்போ இதுக்கு அடிப்படை என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா வந்து உண்மை தன்மையோட வாழ வேண்டியிருக்கு. நம்ம உள்ளுணர்வை நம்ம வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. வெளிப்படுத்துங்க. என்னன்னா வெளிப்படுத்துறது சுற்றி இருக்கிறவங்களுக்கு வலிக்காத அளவுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லி வெளிப்படுத்துறதுன்றது வெளிப்படுத்துங்க. அது போக நீங்கள் வெளிப்படுத்தினா மட்டும் பத்தாது. சுற்றி இருக்கிறவங்களும் உங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத வெளிப்படுத்த தெரியணும். இதில் நிறைய பேச பேச தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படும். நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம ஏன்னா நிறைய தப்பான விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கோம், நான் செய்கிறது தான் சரின்னு. அதெல்லாம் நிறைய மாற்ற வேண்டியிருக்கும். நம்ம தப்புகள்லாம் வந்து அவங்க சொல்லும் போது தான் தெரியும். ஏன்னா நம்மளை நம்ம திரும்பி பார்த்துருக்கவே மாட்டோம். அதே மாதிரி வந்து அவங்க தப்புகள்லாம் நீங்கள் அழகாக சொல்லி கொடுத்து புரிய வைங்க. புரிய வச்சு நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க சொல்கிறத புரிஞ்சுப்பாங்க. எப்போ புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் தப்புகளை அவங்க நீங்கள் திருத்திக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியாக, மற்றவங்க ஹெல்ப் பண்ண ரெடியாக இருந்தாங்க. அதே மாதிரி மற்றவங்க தப்புகளை திருத்திக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஹெல்ப் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தியை தூக்கிட்டு போய் குத்துறதுக்கு பதிலாக நம்ம வார்த்தைகளையும் நம்ம உணர்ச்சியிலேருந்து வெளிப்படுற வார்த்தைகளை வச்சு குத்துறதுக்கு பதிலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக பேசி புரிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து சமூகம் மாறும். சமூகம் இல்லை, முதல்ல நம்ம தனி மனிதன் நம்ம மாறுவோம். நம்ம மாறினோன்னா நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாற்ற முடியும். அடுத்து குடும்பங்கள் மாறும். குடும்பங்கள் மாறுச்சுன்னா நம்ம பக்கத்து வீடு எதிர்த்து வீடு இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நம்ம சமூகம் மாறும். நம்ம சமூகம் மாறுச்சுன்னா வந்து நாடே மாறும், உலகம் மாறும். இப்படி தான் வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். இது பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப சிறப்பாக வாழ்வோம். நம்ம சமூகம் எல்லாமே வந்து அந்த காலத்து தமிழ் சமூகம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்குற சமூகம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஊரே வந்து நிற்கும், அந்த மாதிரி வாழ முடியும். இன்னைக்கு ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனைனா நம்ம இழுத்து கதவை சாத்திக்கிட்டு நமக்கு வந்துருமோ பிரச்சனை, அவன் எக்கெடுக்கட்டு சத்தா என்னங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இது மாற்ற முடியும். இப்போ இந்த தனிமை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தனிமைங்கிறத வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம உலகத்தை ஃபுல்லாக அழித்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இந்த எம்டிஎன்எஸை ஃபில் பண்ணுறதுக்கு தேடுன்னு தேடி அதை வாங்க இதை வாங்க, அங்கே ஷாப்பிங் போக இங்கே ஷாப்பிங் போக, அமேசானில் ஆர்டர் பண்ண, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்க, இது பண்ண அது பண்ண, இன்னும் என்னென்ன நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, அந்த அடிக்ஷனு இந்த அடிக்ஷனு, குடிக்கிறது, இன்னும் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, தம் அடிக்கிறது, நீங்கள் என்ன போர்னோகிராஃபி, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லா அடிக்ஷனும் என்னென்னா நம்ம உள்ளே இருக்கிற தனிமை, வெறுமை, வாய்ட், எம்டினஸ், லோன்லினஸ் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த லோன்லினஸை நம்ம சரி பண்ணுறோம். அப்போ என்னென்னா அடிக்ஷனுங்கிறது தப்பான விஷயமான அடிக்ஷன் தப்பு கிடையாது. அடிக்ஷன் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வலியை வந்து சரி பண்ணுறதுக்காக நீங்கள் தேடிக்கிட்ட வந்து ஒரு டெம்பரரி கோப்பிங் மெக்கானிசம். டெம்பரரியாக வந்து நீங்கள் அதை வந்து ஏதோ ஒன்று சமாளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெம்பரரியான தீர்வு. சரிங்களா? அப்போ இந்த டெம்பரரியான தீர்வு நமக்கு வாழ்நாள் முழுக்க வந்து பெர்மனண்ட்டான அடிக்ஷனாக ஏன் மாறுது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற தனிமை, அந்த தனிமை கொடுக்குற வலி, அந்த வலியை மறக்கடிக்கிறதுக்காக நம்ம உருவாக்கிக்கிட்ட போதை வஸ்துக்கள் தான் அடிக்ஷன். நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, சோஷியல் மீடியா எதை வேணாலும் எடுங்க, எல்லாமே அடிக்ஷன் தான். நான் சொன்னது நான் போன பதிவில் சொல்லியிருப்பேன். என்னன்னா வந்து நம்ம இன்றைக்கி செல்ஃபோனை பிடிங்கிட்டோன்னா ஒரு வாரத்தில் உலகத்தில் இருக்கிற 90% மக்கள் செத்து போயிடுவாங்க, தற்கொலை பண்ணிப்பாங்க. செல்ஃபோன், டிவி இதெல்லாம் பிடிங்கிட்டோன்னா. ஆனால் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற குடிகாரங்களையும், தம் அடிக்கிறவங்களையும், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களையும் தான் வந்து நம்ம ஒரு செக்ஷுவல் பெர்வர்ட்ஸ் இவங்களெல்லாம் தான் வந்து நம்ம பெரிய அடிக்ட் மாதிரி பார்க்குறோம். நம்ம எல்லாம் வந்து ஏதோ ரொம்ப உயர்ந்த இடத்துல நல்லவங்களாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். கிடையாது.
யார் எதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த அடிக்ட் ஆன விஷயம் தான் மாறுபட்டிருக்கே தவிர நம்ம எல்லாருமே வந்து ஈக்குவலி அடிக்டட் தான். நான் ஒன்றும் இதில் வந்து நான் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அடிக்ஷன் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் வந்து செல்ஃபோன் அடிக்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த தனிமையை நானும் உணர தான் செய்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த தனிமை இருக்குங்கிறதுனால இதுக்கான காரணத்தை தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பித்தப்ப இது இறை வந்து இதுதான் பிரச்சனைங்கிறத எனக்கு உணர்த்துச்சு. இது எப்படி உணர்த்துச்சுன்னா வந்து என்னன்னா, நம்மளுடைய கர்ம வினை கோட்பாடுல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்னடா இது பூர்வ ஜென்மம் அடுத்த ஜென்மம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எனக்கு இது இப்போ நான் என்னன்னா, இது வரைக்கும் நான் புரிதல்லே வாழ்ந்துட்டேன். ஒன்றையும் புரிஞ்சுக்கிறத ட்ரை பண்ணி வாழ்ந்தேன். இப்போ வந்து என்னன்னா, திடீர்னு தபால்னு வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்பிக்கையில் கொண்டு போய் குதிக்க சொல்கிறாங்களே, நம்பிக்கையில் போகணுமா வேண்டாமான்னு உட்காந்து யோசித்தேன். இல்லை எனக்கு புரிய வைப்பா ஆண்டவா அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதலுக்கு வந்து எனக்கு வந்து ஆசீவக கர்ம வினை கோட்பாடுங்கிறது ஒன்று வந்து என் கையில். கர்ம வினை கோட்பாடுங்கிறத விட ஆசீவகத்தில் வந்து ஊழ் கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஊழ் கோட்பாடுங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதை பற்றி லேசான புரிதல் வந்துச்சு. இதை கரெக்டாக தெளிவுபடுத்தப்பான்னு இறைட்ட ஒரு பிரார்த்தனை வச்சேன். அந்த பிரார்த்தனைக்கு கிடைச்ச பதில் தான் இது. சரிங்களா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பதிவு. அப்போ என்னன்னா, நம்மளால வந்து ஒரு விஷயத்தை இறைவனை உணர்றதுங்கிறது வந்து வெறும் நம்பிக்கையில் மட்டும் வாழணும்னு அவசியம் இல்லை. நம்ம தெளிவான புரிதலில் வாழ முடியும். சரிங்களா? புரிதலில் வாழ முடியும். புரிதல் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா இப்போ இப்போ இந்த பதிவு மூலமாக வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா வந்து அட்டாச்மெண்ட்னா என்ன, ஆத்தென்டிசிட்டினா என்ன, அட்டாச்மெண்ட் ஆத்தென்டிசிட்டியும் வந்து ஒரு அட்டாச்சாக ஆத்தென்டிக்காக எப்படி வாழ்றது, இது எப்படி இதை வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த அடிக்ஷனும் இல்லாமல் நம்ம ரொம்ப சிறப்பாக பக்கத்தில் இருக்கிற மனிதர்களோட முழுமையான ஒரு கனெக்ஷனோட, ஒரு மீனிங்ஃபுல்லான கனெக்ஷனோட, ரொம்ப ஆழமான ஒரு அன்போட வாழ முடியும். உங்கள் எதிர்பார்ப்புகளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் புரிஞ்சுப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகளை அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடத்தணும். நம்ம எதிர்பார்ப்புகள் நியாயமாக இருக்கான்னு நம்மளும் பார்த்துக்கணும். அடுத்தவங்களோட எதிர்பார்ப்புகள் நியாயமாக இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்களும் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி வாழ முடியும். இது என்னன்னா உடனே வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உடனே புரிஞ்சிடணும்னு அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு போடுறதுங்கிறது ஒரு விதை. இந்த விதையை நீங்கள் சீரியஸாக உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனதுங்கிற அந்த நிலத்தை வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஓப்பன் அப் பண்ணி நீங்கள் உள்வாங்கி செரிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த விதை வந்து மரமாக உங்கள் மனசில் வளரும். வளர்ந்துச்சு அப்படின்னா அது காய்ச்சி பழம் கனியும் போது தான் வந்து உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் மாறும்போது தான் வந்து அடுத்து வந்து நீங்கள் இந்த விதையை கொண்டு போய் அடுத்து உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உங்கள் குடும்பங்களுக்கு வந்து இந்த விதையை போட முடியும். இது போட முடிஞ்சுது அப்படின்னா தான் வந்து அடுத்து வந்து உங்கள் சுற்றி இருக்கிற குடும்பங்கள் மாறும். இது வந்து டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான், ஈஸியெல்லாம் இல்லை. நான் ஈஸின்னு சொல்லலை. பட் ஆனால் இதுதான் வந்து அடிப்படை காரணம். இதில் டவுட்டே வேண்டாம். இந்த அடிப்படை காரணம். ரெண்டாவது வந்து இந்த ஆன்மீகத்தில் சொல்கிறது மாதிரி வந்து பற்று இல்லாமல் வாழ இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு கூட வந்து கருவுறு தத்துவம் சொல்லி கொடுத்தது இதிலெல்லாம் வந்து பற்றை விட்டுறணுங்கிறது, பற்று தான் வந்து அடிப்படை சஃபரிங்க்கு, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பத்துக்கும் காரணம். அப்போ பற்றை விட்டுறணுங்கிற மாதிரி சொன்னாங்க. பற்றை விட்டுறணுங்கிறது நான் அப்புறம் அப்போ எனக்கு சரியான புரிதல் இல்லை. நான் பற்றை விட்டுறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சேன். இது சரியானதா அப்படின்னா வந்து ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தேடி பார்த்தா வந்து திருக்குறள் அதுக்கு பதில் கொடுத்துச்சு. திருக்குறளில் வந்து துறவரத்துக்கு தான் பற்ற விட சொல்லியிருக்காரு. ஆசை இல்லாமல் வாழு, பற்று இல்லாமல் வாழு அப்படிங்கிறது வந்து எங்கன்னா வந்து துறவரத்தில் பேசுகிறாரு. துறவரத்தோட அறம் அப்படின்னு வந்து வள்ளுவர் பேசுகிறாரு. இல்லறத்தோட அறத்தில் வந்து பற்று விடுங்கிற மாதிரிலாம் எதுவுமே பேசலை அவர். ஸோ ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க நீங்கள் துறவரம் நோக்கின பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து பற்ற விடுங்க. அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. நான் இன்னும் வந்து இல்லறத்தில் தான் இருக்கேன். அதனால் வந்து நான் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. அதனால் வந்து அவங்கள என்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பற்றி நான் பேசுகிறது அர்த்தம் இல்லாத விஷயம். என்னை விட அவங்களுக்கு நிறைய தெரியும் இதை பற்றி. ஆனால் நான் பேசுகிறது என்னை மாதிரி இருக்கிற மனுஷங்களுக்கு. அப்போ இது நிம்மதியாக நல்லா சரி பண்ணி நல்லா வாழ முடியும். இந்த அடிக்ஷன்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம இந்த விர்ச்சுவலி டிஜிட்டலி கனெக்டடுன்னு சொல்லிட்டு கண்ட பைத்தியக்காரனுக்காக போய் எவன் எந்த மூலையில் இருக்கானே தெரியாது, அவன் என்ன நல்லவனா கெட்டவனானு தெரியாது, எதுவுமே தெரியாது, அவனுக்காக உட்காந்து இங்கே செல்ஃபி எடுத்து போட்டு இல்லாதவனை இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு, இல்லாத பொண்ணு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு, நடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு
அப்படியே வந்து நம்ம என்னமோ வந்து 100% பெர்ஃபெக்டான மனுஷங்க மாதிரி ஒரு இமேஜை போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட உண்மையான குடும்பங்களையும் மற்றவங்களையும் வந்து அவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து அழகாக வாழ முடியும். ஸோ இப்போ என்னென்னா உலகமே வந்து இப்போ நம்ம தமிழர்கள் சொன்னதுங்கிறது வாழ்வியல்ங்கிறது அன்பே சிவம் யாதும் இறை யாவரும் கேளீர் தான் சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். ஆனால் அவங்க எங்கே இருந்து சொன்னாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து தெருவில் பிச்சை எடுக்க விட்டுட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்க எவனுக்கோ போய் அடிச்சுக்கிட்டு அப்படி சொல்லலை. உலகத்தோடலாம் கனெக்டடாக இருந்து நீ முதல்ல நீ இருக்கிற இடத்துல ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் சிறப்பாக வச்சுட்டு அவங்களுக்கான அறத்துலலாம் தவறாமல் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமே வந்து உலகத்தை ஃபுல்லாக வந்து போய் யாது முறை யாவரும் கேளீர் அன்பே சிவம் உலக மக்களுக்கு எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்கள் மேலேயும் அன்பாயிருங்கிறதெல்லாம் வந்து அப்புறம் பண்ண வேண்டியது. முதல்ல அடிப்படை உங்களுக்கு நீங்கள் அன்பாயிருங்க. அதுக்கு முதல்ல வந்து உங்கள் உள்ளுணர்வை கவனிக்க பழகுங்க. உண்மையாக இருங்க. மனசில் நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு வலிக்காத அளவுக்கு தெளிவாக சொல்லி பழகுங்க. அடுத்தவங்க சொல்கிறது உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு விஷயம் அடுத்தவங்க சொல்கிறத உங்களால் செய்ய முடியலன்னு நோன்னு சொல்லி பழகுங்க. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. ஏன் முடியாதுங்கிறதுக்கான காரணத்தையும் விளக்குங்க. அதே மாதிரி அடுத்தவங்க அதே மாதிரி நீங்கள் கண்ணாப்பின்னான்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வச்சிங்கன்னா அடுத்தவங்க அதே மாதிரி நோ சொன்னாங்கன்னா அமைதியாக ஏற்றுக்கோங்க. அவங்க எதுக்காக நோ சொல்கிறாங்கங்கிறது காரணத்தை அவங்க சொல்லலைனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி மாறுங்க. ஒரு உண்மையான சமூகமாக நம்ம மாறுவோம். இந்த 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 மாற்றம் எல்லாம் வந்து நம்ம தனி மனுஷனான நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும். நம்மளை சுற்றி அப்படியே வந்து காட்டு தீ மாதிரி பரவட்டும். தமிழர்கள் எல்லாரும் வந்து இந்த போகியில் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தனிமையையும் வெறுமையையும் கொளுத்தி எரிஞ்சிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம குடும்பங்களையும் நம்மளையே முதல்லையும் நம்ம சுற்றி இருக்கிற குடும்பங்களையும் மீட்டெடுத்து எல்லாரும் ஒற்றுமையாக ரொம்ப ரொம்ப ஆக சிறந்த நம்ம சித்தர்கள் உருவாக்கின ஒரு சமூகமாக வாழ்வோம்னு நம்புகிறேன். அதுக்கு இந்த பதிவு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்.